வாரிசு அரசியல் அரசியல் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் யாரோட வாரிசு? உங்களுடைய தாத்தா சினிமாக்காரர், மாமா சினிமாக்காரர், அம்மா சினிமாக்காரர், சின்னம்மா சினிமாக்காரர், அப்பா சினிமாக்காரர். நீங்கள் வாரிசு இல்லையா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? அதில் நீங்கள் வாரிசு தானே, நீங்கள் சினிமா வாரிசு. அரசியல் வாரிசு என்பது என்ன? அதை உங்களுக்கு புரிய வைத்து விடவா? தற்பொழுது ஈஸியாக உங்களுக்கு புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஆம், நான் அப்படித்தான் வந்தேன் என்று சொன்னீர்கள் என்றால், உங்களுடைய 14 வயதிலோ 15 வயதிலோ 16 வயதிலோ உங்களுடைய தந்தையார் திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் வீட்டிற்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருப்பார், அவரோடு சினிமா பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர், அவர் 14 வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை பார்த்துக் கொண்டிருந்தார். உலக அறிவியலாளர் ஆரம்பித்து உலக அரசியல் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டு பக்கத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து வாரிசு அரசியல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மன்னராட்சி என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டின் முடிசூடா மன்னன் எங்களுடைய தளபதி அவர்கள். அவர் ஆட்சி செய்தால் மன்னராட்சி தான். தமிழை அழிக்க நினைப்பவர்கள், தமிழனை அழிக்க நினைப்பவர்கள், கல்வியை தடுக்க நினைப்பவர்கள், அவர்களெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய மன்னன் தான் எங்களுடைய மன்னன் என்று சொன்னால் இது மன்னராட்சி தான்.